வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவில் இயற்கை அழிவுக்கு பின்னரான களப்பணிகள் மற்றும் பேரவலத்தை மையப்படுத்திய அரசியல் எல்லாம் கலவை நிலையாக நகர்த்தப்படுகின்றது. அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வானிலை குறித்த முன்னெச்சரிக்கைகளை புறக்கணித்ததாக எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சிகளின் ஆளுமையில் உள்ள சில ஊடகங்களும் தமது விமர்சன பிடியை அரசாங்கத்தின் மீது இருக்க தலைப்படும் நிலையில் அரசாங்கமும் அரசு ஆதரவு குரல்களும் அதற்கு பதிலடியை வழங்க தலைப்படுகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உட்பட்ட ஒரு சாரார் இதனை எதிர்க்கட்சிகளின் அவலகால சந்தர்ப்பவாத அரசியல் என சாடியபடி பேரழிவை தடுக்க தவறியதாக அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை அபத்தமானது என சாடிக்கொள்கிறார்கள். ரணில் இல்லையென்றால் ராஜபக்சேக்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் கூட நிச்சயமாக நிலைமை இப்படித்தான் இருந்திருக்கும் என்பது அவர்களின் வாதம். இந்த முறை யாரும் கணிப்பிட முடியாத வகையில் தித்வா சூறாவளியை மையப்படுத்தி கடும் மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததால் அனுர அல்ல யாராலும் இந்த விடயத்தில் அற்புதங்களை செய்ய முடியாது என்பது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா போன்றவர்களின் குரலாக வருகிறது. இதற்கு அப்பால் இலங்கை ஒரு ஏழை நாடு என்பதால் இவற்றையெல்லாம் சமாளிக்க ஆளணியோ அல்ல என்றால் நிவாரண அணியோ இல்லை எனவும் அவர் குரல் கொடுக்கின்றார். ஆனால் ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா போன்றவர்கள் இவ்வாறான முத்தாய்ப்புகளை முன்வைத்தாலும் இதே ஏழை நாட்டில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையை ஒடுக்குவதற்காக பெரும் செலவீனத்துக்குரிய ஒரு முப்படை கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டதும் அது இப்போதும் ஊதி பெருப்பிக்கப்பட்ட நிலையில் பெரும் செலவீனத்தை விழுங்கி நடைமுறையில் இருப்பதையும் மறக்க முடியாது. இன்று ஸ்ரீலங்காவில் நிறைவேற்றப்படக்கூடிய வரவு செலவு திட்டம் உட்பட்ட வருடாவரிடம் ஒப்பேற்றப்படும் பாதீடுகளில் பாதுகாப்பு செலவினத்திற்காக இதே ஏழை நாடுதான் அள்ளி கொட்டிக் கொள்கின்றது. இதுவும் ஒரு கசப்பான யதார்த்தம். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டத்தில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கடந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டதை விட இன்னும் அதிகமாக 442 பில்லியன் இலங்கை ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் தமது படைத்துறையை நவீனமாக்க இந்த தொகையே போதுமானதாக இல்லை என மூக்கால் அழும் அரசாங்கம் இந்த நவீனமயமாக்கலுக்கு வெளிநாடுகளிடமிருந்து இராணுவ நன்கொடைகளை எதிர்பார்ப்பதும் இந்த கோரிக்கைக்கு ஏற்ப இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என சில நாடுகள் இராணுவ நன்கொடைகளை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கி வருவதும் பகிரங்கப்படும் விடயங்கள். இந்த விடயத்தின் பின்னணியில் தான் இப்போது எதிர்க்கட்சிகள் அவற்றின் ஆதரவு ஊடகங்கள் அரசாங்கம் செயற்பட தவறியதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டாலும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இந்த விடயத்தில் பெரிதும் அலட்டிக் கொள்ளாமல் இல்லை என்றால் எதிர்வினைகளை வெளிப்படுத்தாமல் அவசர நடவடிக்கைகளில் தலையை போடுகின்றார். அரசாங்கத்தை பொறுத்தவரை டிட்வா சூறாவளி அசாதாரணமாக சடுதியாக வலுவடைந்ததால் எல்லாமே வழக்கத்துக்கு மாறாக இடம்பெற்றது. வழக்கத்துக்கு மாறாகவே இந்த சூறாவளி இலங்கை தீவை விட்டு மெதுவாக நகர்ந்தது. இந்த காலத்தில் அசாதாரண மழையை முன்னறிவிக்கும் எந்த முன்னெச்சரிக்கைகளும் அனைத்துலக ரீதியில் இல்லை என்றால் உள்ளூரில் கிட்டிக்கொள்ளவில்லை என சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றது. இதற்கிடையே ஒப்பீட்டு ரீதியில் அனுர அரசாங்கம் இந்த பேரழிவுக்கு பின்னர் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பில் நிர்வாகத்தை முன்னகர்த்த தலைப்படுவதால் முன்னைய ராஜபக்ஷ ஆட்சியாளர்கள் போல இவ்வாறான நிவாரணப் பணிகளில் இந்த அரசாங்கம் காசை பதுக்கிக் கொள்ளாது, இல்லை என்றால் காசை முறைகேடாக எடுத்துக்கொள்ளாது என்று ஒரு நம்பிக்கை இருப்பதால் அனுரவின் மீள்கட்டமைப்பு நிதியத்திற்கு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களும் இதுவரை 700 மில்லியன் ரூபாவை அனுப்பியுள்ளனர். 33 நாடுகளில் வாழும் இலங்கையர்கள் 30,500க்கும் மேற்பட்ட வங்கி பரிவர்த்தனை நடவடிக்கைகள் ஊடாக இந்த தொகையை இலங்கைக்கு அனுப்பிய நிலையில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணய வைப்பு நிதி கணக்கில் மட்டும் இந்த பரிவர்த்தனைகளில் 61 மில்லியன் ரூபாய்கள் கிட்டியுள்ளன. இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவின் பொருளாதார தாக்கம் தொடர்ந்தும் அந்த தீவை கடுமையாக துரத்தும் என்பது கசப்பான யதார்த்தமாக தெரிகின்றது. இதனால் வேறு வழியின்றி இந்த கசப்பான நிலவரத்தை உள்வாங்கியுள்ள அனைத்துலக நாணய நிதியம் இந்த விடயத்தில் மேற்குலக நாடுகளுடன் பேசி இலங்கைக்கு எதிர்வரும் நாட்களில் இதனை வழங்கிக் கொள்ளுவது என்ற முடிவை இந்த மாத நடுப்பகுதியில் எடுக்க உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றது. இலங்கை தீவின் பெரும்பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொருளாதார நடவடிக்கைகள் மோசமாக பாதிக்கப்படும் என்பதை அனைத்துலக நாணய நிதியம் ஊகித்துக் கொள்கின்றது. இதை ஆதாரப்படுத்துவது போல
இலங்கையில் இப்போது ஏராளமான தொழிற்சாலைகள், குறிப்பாக 416 ஏற்றுமதி தொழிற்சாலைகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளை உடனடியாக இயங்க வைப்பதற்கு அரசாங்கம் முயல்கின்றது. இல்லையென்றால் வெளிநாட்டு ஏற்றுமதி அந்நிய செலாவணி அடிவாங்கும் என்பதை அரசாங்கம் உணர்கின்றது. கம்பஹா, கொழும்பு, புத்தளம், திருகோணமலை, கேகாலை, குருநாகல், மாத்தறை, கண்டி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது இந்த தொழிற்சாலைகளை மீண்டும் இயக்கிக் கொள்வதற்கு அரசாங்கம் முயலும் நிலையில் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் தனது 6வது கடன் தொகையான $350 மில்லியன் இன்னும் 2 வார காலத்துக்கிடையில் வழங்குவதாக அனைத்துலக நாணய நிதியமும் சொல்லியுள்ளது. தெற்கில் நிலவரங்கள் இவ்வாறு இருக்க, யாழ்ப்பாணத்தில் வெள்ள பாதிப்புக்கு பின்னரான சுத்தப்படுத்தல் அவசர நிவாரண உதவி குறித்த விடயங்களில் புதிய சர்ச்சைகள் சமூக வலைத்தளங்களில் எதிரொலித்து வருகின்றன. வீடுகளை சுத்தப்படுத்தும் திட்டத்தில் பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டது தொடர்பாக இந்த விமர்சனங்கள் வருகின்றன. யாழ் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு வீடுகளை சுத்தம் செய்ய 36 கோடி ரூபாவை அதிகாரிகள் கோரிய நிலையில் யாழ் மாவட்ட செயலகம் அதனை விடுவித்த நிலையில் இந்த அளவுக்கு, அதாவது 36 கோடி ரூபாய் அளவுக்கு வெள்ள சுத்திகரிப்பை செய்யும் நிலைக்கு வீடுகள் இல்லை எனவும் தமிழ் தேசியம் சார்ந்த எதிர்க்கட்சி முகங்கள் சொல்வது அசாதாரணமாக வருகின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரை மழை வெள்ளம் பூந்த வீடுகளை துப்புரவு செய்வன, அவ்வாறாக வெள்ள பாதிப்பால் எதிர்நோக்கிய வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலும் விவரங்கள் கோரப்பட்டன. கிராம மட்டத்திலிருந்து தரவுகள் ஒவ்வொரு பிரதேச செயலக வாரியாக கோரப்பட்ட நிலையில் உண்மையில் பாதிக்கப்பட்ட வீடுகள் தொடர்பான கள ஆய்வுகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக பிரதேச செயலகங்கள் தமது அலுவலகத்தில் இருந்த வீடுகள் தொடர்பான விவரங்களை அப்படியே யாழ் மாவட்டத்திற்கு செயலகத்துக்கு அனுப்பி வைத்ததான விமர்சனங்கள் வந்துள்ளன. இதன் அடிப்படையில் யாழ் மாவட்ட செயலகம் 36 கோடி ரூபாவை விடுவித்ததாகவும் உண்மையில் இவ்வாறான பாதிப்புகள் யாழ் வீடுகளுக்கு இல்லை என தமிழ் தேசியம் சார்ந்த குரல்கள் கூறுகின்றன. முன்னரெல்லாம் வடக்குக்கு நிவாரணம் வழங்கவில்லை என குரல் கொடுத்த அதே முகங்கள் தான் இப்போது யாழ்ப்பாணத்தில் தேவையற்ற வகையில் வீடுகளை சுத்திகரிப்பதற்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் யாழில் வெள்ள அனர்த்த கொடுப்பனவுகளுக்கு போலியான தரவுகள் சேர்க்கப்பட்டதாகவும் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே குரல்களை வெளிப்படுத்துகின்றன. இது ஒரு அசாதாரண நிலைமையாக மாறுகின்றது. அதாவது இப்போதைய வெள்ளம் யாழ்ப்பாண அரசியலையும் சற்று இடம் மாற்றி விட்டதான தோற்றப்பாட்டை ஆதாரப்படுத்துகின்றது. யாழிலும் இவ்வாறு இயற்கை பேரவலத்தின் விளைவுகள் பிரதிபலித்துக் கொள்ள யாழில் உள்ள இந்தியாவின் துணை தூதரகத்தில் ஒன்று கூடிய தமிழ் கட்சிகளின் தலைகள் இந்த அவலத்திற்கு பின்னரான ஒரு முறையீட்டை இந்திய தரப்பிடம் கையளித்ததாக தெரிகின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை தித்வா சூறாவளி அவலத்தின் உயிர் பலிகள் தற்போது 500 கடந்துவிட்டது. 345 பேர் தொடர்ந்தும் காணாமல் போனோர் பட்டியலில் உள்ளனர். எதிர்வரும் நாட்களில் மீண்டும் பருவமழை பொழிவு அதிகமாகும் என்ற புதிய எச்சரிக்கைகள் இலங்கை மக்களை அச்சமூட்டிக் கொள்கின்றன. இன்று காலை மலைச்சரிவு அபாயம் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதி மீண்டும் மூடப்பட்டது. இலங்கை தீவில் ஆங்காங்கே நிலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதான பகிர் செய்திகள் மக்களை இன்னும் அச்சமூட்டுகின்றது. மலையகத்தின் 4 மாவட்டங்கள் இன்னும் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளன. மீட்பு பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் புதிய மழைப்பொழிவு குறித்த எச்சரிக்கைகள் வந்திருப்பதால் தற்போதைய மீட்பு பணிகளை துரிதமாக்க வேண்டிய சவால் நிலை எழுகிறது. இப்போதைய நிலவரப்படி இலங்கையில் இந்த பேரழிவில் 247 கிலோமீட்டர் வீதிகளும் 40 பாலங்களும் சேதமடைந்துள்ளன. இப்போதைக்கு 160க்கும் மேற்பட்ட வீதிகள் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்ட போதிலும் 95 வீதிகளை மீண்டும் திறக்கும் பணிகள் சவாலாக மாறியுள்ளன. இவ்வாறாக துண்டாடப்பட்ட வீதிகளை திறப்பதற்காக இந்தியாவின் கட்டுமான உதவிகள் தொடர்ந்தும் தீவிரமாக பாய்கின்றன. அந்த வகையில் 2ஆம் உலகப் போர்க்கால கண்டுபிடிப்பான பெய்லி ரக அவசர பாலங்களை இலங்கையில் இந்தியா பொருத்தி வருகின்றது. ஏற்கனவே புத்தளம் சிலாப பகுதியில் ஒரு பாலம் பொருத்தப்பட்டுள்ளது. இன்னொரு பாலம் அவசியமாக தேவைப்படும் ஒரு இடத்தில் பொருத்துவதற்கு தயாராகின்றது. இவ்வாறாக இந்தியாவின் நிவாரண உதவிகள் தீவிரமாக இலங்கையை நோக்கி தித்வா சூறாவளிக்கு பின்னர் பாயும் நிலையில் இவ்வாறான பல சந்தடிகளுக்குள் அனுர அரசாங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலையில் ஒப்பேற்றப்படுவது இன்னொரு உபரி விடயமாகவும் மாறியுள்ளது.